தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக குரங்கணி, கொட்டக்குடி அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதிகளுக்கு செல்ல பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயசங்கர். வணக்கம் விஜயசங்கர், விவரங்கள். சுபா, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலான கொட்டக்குடி, குரங்கணி, முதுவாக்குடி, டாப் ஸ்டேஷன், சென்ட்ரல் போன்ற பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேல் தொடர் மழை பெய்தது. பரவலாக பெய்த இந்த மழை காரணமாக போடிநாயக்கனூர் சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குரங்கணி, கொட்டக்குடி அருவி நீரோடையில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. காலையிலிருந்தே நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் இப்பகுதிக்குள் செல்வதற்கு உள்ளூர் பொதுமக்கள், விவசாயிகள், சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர், குடிநீர் வடிகால் வாரியத்தினர் தடை விதித்துள்ளனர். இப்பகுதியில் கடந்த 2016ஆம் ஆண்டு அனுமதியின்றி சென்ற சுமார் 26க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் தீ விபத்தில் சிக்கி உயிர்ந்த நிலையில் குரங்கணி பகுதியில் முழுக்க வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இது அறிவிக்கப்படாத சுற்றுலா தலமாகத்தான் தற்போது திகழ்ந்து வருகிறது. அங்கீகரிக்கப்பட்ட சுற்றுலா தலமாக இது இல்லை. இந்நிலையில் குரங்கணி அருவி நீரோடையில் அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. காரணம் என்னவென்றால், இங்கிருந்து வரும் இந்த அருவியிலிருந்து வரும் நீர் தான் போடிநாயக்கனூர் மக்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது. குடிநீர் வடிகால் வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இந்த அருவி நீரோடை உள்ளது. இப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. முற்றிலும் பாதுகாப்பட்ட சூழலில் உள்ள இந்த நீரோடையில் போடிநாயக்கனூரில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக வைக்கப்பட்ட எச்சரிக்கை பலையை காட்டாற்று வெள்ளத்தில் அரித்துச் செல்லப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் ஆர்வக் கோளாறு காரணமாக இங்கு விடுமுறை நாட்களில் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். சாதாரண நாட்களிலே குறைந்த அளவு நீர்வரத்து வரும் நிலையில் பாறைகள் அதிகம் சூழ்ந்துள்ள இப்பகுதியில் ஆபத்து சூழ்ந்ததால் வனத்துறையினர் இங்கு யாருக்கும் அனுமதி வழங்குவதில்லை. ஆனாலும் வலைத்தளங்களை பார்த்துவிட்டு அதிக அளவில் இங்கு சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பொழுதும் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அவர்களுக்கே தெரியாமல் சுற்றுப்பகுதியில் சென்று அருவியில் பகுதியில் ஆபத்தான நிலையில் நீராடி வருகின்றனர். இதை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என்று குடிநீர் வடிகால் வாரியமும் பலமுறை கோரிக்கை விடுத்து வருகிறது. ஆனால் எதையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் இங்கு அதிகம் குவிந்து வருகின்றனர். எனவே வனத்துறையினர் மற்றும் குடிநீர் வடிகால் வாரியத்துறையினர் இப்பகுதியில் அத்துமீறி நுழைவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூகர்களும் இப்பகுதி விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி விஜயசங்கர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.